no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ இந்த டீல்லாம் போடும்போது இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா வின் வின் டீல் வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குதா? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து டேரிஃப் குறையுது, நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது, இம்போர்ட்ஸ் வருது, ஸோ வின் வின் அப்படி. இப்போ அது கரெக்டு சரி. இப்போ இந்த வின் வின் டீலில் விவசாயிகளுக்கு நேர்வது என்ன, மாடு வளர்ப்பவர்களுக்கு நேர்வது என்ன, அவங்க எப்படி வின் பண்ணுறாங்க? அதுதான் இந்த இஷ்யூ வராதுன்னு சொல்லிட்டார்ல சார் திரு பியூஷ் கோயல். இது வந்து இந்த வடிவேல் காமெடி இருக்கு, என்னது தீப்பொறி திரும்புவோமா லாலே லா லாலா அந்த மாதிரி பின்னால் போகிறாங்களே தவிர ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் உண்மைகள். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் இப்போ ஏன் நான் கண்டுபிடிக்கலை, எதுவும் இதெல்லாம் ஊடகங்களில் எழுதப்படுகின்ற உண்மைகள். பிபிசியில் வந்துருக்குது, நியூயார்க் டைம்ஸில் வந்துருக்குது, ராய்ட்டர்ஸில் வந்துருக்குது. ஆனால் டைம்ஸ் நோவில் வரல, NDTVயில் வரல, CNN நியூஸ் 18 வரல, இங்கே வராது. அப்போ என்ன புரிந்து நம்ம வந்து நமக்கு பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம கேள்வி எழுப்பணும். எதுக்காக இவர் வந்து ஒத்துக்கொண்டார், ஏன் ஒத்துக்கிட்டார், இத்தனை நாளாக ஏன் ஒத்துக்கலை, இதை வந்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த மாதிரி இப்போ மோடி மாதிரி மெக்சிகோ எதிர்த்துருக்குறாங்க, பிரேசில் எதிர்த்துருக்குறாங்க, கனடா எதிர்த்துருக்குறாங்க, சைனா எதிர்த்துருக்குது, இத்தனை பேரும் எதிர்த்துருக்குறாங்க. ஆனால் மோடி எதிர்த்து பேசலையே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆனால் இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனை வரும், விவசாயிகள் போராடுவாங்க. இங்கே வந்து டைரக்ட் ப்ரொடியூஸ் இல்லாமல் சில ப்ராசஸ்ட் விஷயங்கள் இருக்குல்ல சார், உதாரணத்துக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே கார்பரேட் இருக்காங்க, அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல, எப்படி இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் வருதான்னு பார்க்கணும். இப்போ விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போது இந்த டீல்லாம் போடும்போது இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா வின் வின் டீல், வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒன்று இருக்குதா? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து டேரிஃப் குறையுது, நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது, இம்போர்ட்ஸ் வருது, ஸோ வின் வின் அப்படி. இப்போ அது கரெக்டு சரி. இப்போ இந்த வின் வின் டீலில் விவசாயிகளுக்கு நேர்வது என்ன, மாடு வளர்ப்பவர்களுக்கு நேர்வது என்ன, அவங்க எப்படி வின் பண்ணுறாங்க? அதுதான் இந்த இஷ்யூ வராதுன்னு சொல்லிட்டார்ல சார் திரு பியூஷ் கோயல். வராதுன்னு சொல்லியிருக்காரு. வராதுன்றது இதில் இல்லை, இங்கே இவங்க சொல்ல வேண்டாம், அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்கிறேன். அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர், அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம், ப்ரூக் ரோலின்ஸ், அவங்க வந்து ஒரு அருமையான ட்வீட் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்கிறத விட அதை கரெக்டாக படிச்சிடுறது நல்லது. தேங்க்யூ போட்டஸ்னா பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒன்ஸ் அகெயின் ஃபார் டெலிவரிங் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் நியூ US-India deal will export more American farm products to India's massive market, lifting prices and pumping cash into rural America. சரிதானா? இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து பணம் மழை கொட்ட போகுது எங்கே, ரூரல் அமெரிக்காவில், கண்ட்ரி சைடில். ஆமாம், அமெரிக்காவில் பணம் மழை கொட்ட போகுது. அமெரிக்காஸ் அக்ரிகல்ச்சரல் டெபிசிட் வித் இந்தியா வாஸ் $1.3 billion. 1300 கோடி டாலர் நமக்கு ஏற்கனவே அந்த இது இருந்தது. அது பூரா இப்போ வந்து போகிறது. கடைசி வரி, அமெரிக்காஸ் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி ஆன் டாப் ஆஃப் த டசன்ஸ் ஆஃப் டீல்ஸ். இது வரைக்கும் பல ஒப்பந்தம் போட்டிருக்கோம் உலக அளவில், அதுலேயே தலை சிறந்த ஒப்பந்தம் இதுதான். பட் இது வந்து எல்லாருமே சார், இங்கே இருக்கிற பிஜேபியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், ரெண்டு தரப்புமே வந்து அதிகமாக கொண்டாடுறாங்களே. ஆமாம், அவங்க கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரு பொய்மையை பரப்புவது. ஏங்க நான் சொல்கிறது அதெல்லாம் நம்ப வேணாம். ட்ரம்ப்பு மோடிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாருன்னு ஒரு பேசுகிறாங்களே, நம்ப முடியுது அவங்களால? இது எங்கேயாவது ஏங்க போகிற நான் நிறுத்தினேன், இல்லை நீ ஒன்றும் நிறுத்தலை அப்படின்னு சொல்கிற தைரியம் மோடிக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இல்லை. இதுக்கு வந்து அவங்க காமர்ஸ் செக்ரட்டரி, அவர் பேர் வந்து ஹோவர்ட் லூட்னிக்னு பேர். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், ஃபோன் பண்ணி ட்ரம்ப்கிட்ட பேசியா, இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். இப்போ கூப்பிட்டு பேசினார்ல மோடி, டீலுக்கு ஒத்துக்கிட்டார்ல ட்ரம்ப்பு, முதல்ல இருந்து நான் இதுதானே சொல்லிட்டு இருக்கேன், ஏன் மோடி பேசலை, பேசியிருந்தா முன்னாலே முடிச்சிடலாம்ல அப்படின்னு காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறதெல்லாம் இல்லை, மோடி ட்ரம்ப்புக்கிட்ட சரண்டர் ஆகணும். மோடி அதை இன்னும் திருத்தமாக சொல்லியிருக்காரு,
என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்று மோடிக்கு தெரியும். நான் சந்தோஷமாக இல்லைன்றதும் மோடிக்கு தெரியும். இதெல்லாம் பேசியிருக்காருல்ல முன்னாடி. ஆமாம், போன பேச்சுக்கள். ஆமாம், இத்தனையும் நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உத்தரவு போட்டு இப்படி பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து ட்ரம்ப் மோடிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார், துரந்தர் அப்படின்னா இதெல்லாம் வந்து அடுக்குமா? இதெல்லாம் சார் அது ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன் எடுத்து போட்டதை வந்து நம்ம இதோட ஒப்பிட முடியாதுல்ல சார். பிஜேபி எம்பிக்கள் சொல்கிறாங்களே, கூடி ஜெய் மோடின்றாங்களே, என்ன கணக்கு? ஆனால் நாடாளுமன்றத்தில் பியூஷ் கோயல் பேசிட்டார், ஜெயராம் ரமேஷ், திருச்சி சிவா, நாங்கள்லாம் இதன் மேலே கருத்து சொல்லணும், இல்லை பார்லிமெண்ட்டில் ஒரே கலவரமாக இருக்குது, இப்போ கருத்து சொல்ல அனுமதிக்க முடியாதுன்றாரு. யார்? ஓம் பிர்லா. நம்ம சிபி ராதாகிருஷ்ணன். ராஜ்யசபாவில், லோக்சபாலையும் கிடையாது, ராஜ்யசபாலையும் கிடையாது, கருத்து கூறுவதற்கு அனுமதிக்கவில்லை. அதனால் எனக்கு என்ன புரியலை அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம யாரும் கொண்டாடலை, அதாவது விவரம் புரியலைன்னா கூட சும்மா இருக்கிறோம், யாரும் கொண்டாடலை. என்ன இந்த பிஜேபிக்காரங்களை பார்த்தா உண்மையிலே எனக்கு அதிசயமாக இருக்குதுங்க. இவ்வளவு சுயமரியாதையே இல்லாமல் இது வந்து இந்த வடிவேல் காமெடி இருக்கு, என்னது தீப்பொறி திரும்புவோமா, லாலே லா லாலா, அந்த மாதிரி பின்னால் போகிறாங்களே தவிர ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் உண்மைகள். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் இப்போ ஏன் நான் கண்டுபிடிக்கலை, எதுவும் இதெல்லாம் ஊடகங்களில் எழுதப்படுகின்ற உண்மைகள். பிபிசியில் வந்திருக்குது, நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்குது, ராய்ட்டர்ஸில் வந்திருக்குது. ஆனால் டைம்ஸ் நோவில் வரல, என்டிடிவியில் வரல, CNN, நியூஸ் 18 வரல, இங்கே வராது. அப்போ என்ன புரிந்து நம்ம வந்து நமக்கு பொது அறிவுன்னு ஒன்று இருக்குதுங்க, அதை வச்சு நம்ம கேள்வி எழுப்பணும். எதுக்காக இவர் வந்து ஒத்துக்கொண்டார், ஏன் ஒத்துக்கிட்டார், இத்தனால ஏன் ஒத்துக்கலை, இதை வந்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த மாதிரி இப்போ மோடி மாதிரி மெக்சிகோ எதிர்த்துருக்குறாங்க, பிரேசில் எதிர்த்துருக்குறாங்க, கனடா எதிர்த்துருக்குறாங்க, சைனா எதிர்த்துருக்குது, இத்தனை பேரும் எதிர்த்துருக்குறாங்க. ஆனால் மோடி எதிர்த்து பேசலையே, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடலையே. அதனால் இந்திய மக்களுடைய நலன் அடகு வைக்கப்பட்டிருக்குது. இந்தியாவுக்கு வெற்றின்னா இந்தியாவில் யாருக்கு வெற்றி? சார் அந்த இடத்துல மட்டும் நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா சார், இப்போது ஒரு அதிகப்படியான ப்ரொடக்ஷன் இங்கே வருது அப்படின்னா விலை குறைவாக தான் வரும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் எல்லாமே, உணவுப் பொருட்கள் இருந்தாலும் எதாக இருந்தாலும் ரேட் அதிகமாக இருக்கும், அது வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சொல்ல வச்சு என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா ரேட் கம்மியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இங்கே வந்து எளிய மக்களுக்கான ஒரு மார்க்கெட் வந்து அது ஓப்பன் பண்ணாத, இல்லை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது அதை? இல்லை விலை அது 10 ரூபா, அதாவது நம்ம இங்கே 15 ரூபாய்க்கு விற்கிறது 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதா வச்சுக்குவோம். ஆனால் அதை வாங்குறதுக்கு எனக்கு வேலை இருக்கணும், சம்பளம் இருக்கணும், உண்டா இல்லையா? அது போயிடும்ன்றது தானே. இப்போ கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி மாடு வளர்ப்பவர்களுக்கும் அவங்களுக்கு வேலை பிழைப்புக்கு வழி இல்லைன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் மெட்ரோவில், கட்டட வேலையில், சலூனில், டீ கடையில் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? ஏன் வந்திருக்கிறாங்க? அங்கே விவசாய வேலை இல்லை, தெரிஞ்சது தானே. கிராமப்புறத்துலேருந்து தானே வந்திருக்கிறாங்க. அல்லது கோவிட் டைமில் பார்த்தோம்ல எப்படி நடந்து போனாங்கன்னு. ஆமாம். இப்போது ஏற்கனவே இந்த கதி, இப்போ இதுவும் நடந்துருச்சுனாக்கா மிக முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடெல்லாம் வந்து ஒரு 50-55% அர்பனைஸ் ஆகிடுச்சு, நகரமாயிடுச்சு. மிச்ச இடம் தான் கிராமம். அங்கெல்லாம் பெரும்பகுதி கிராமம். யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் எல்லாம் அதுதான் நிலவரம். இன்னும் விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்களே, ஹரியானா, பஞ்சாப், படும் மோசமாக பாதிக்கும். அதெல்லாம் எங்கே போவாங்க? இந்த பொருள்கள் இங்கே கொண்டாந்து குவிக்கப்பட்டால் இவங்க என்ன செய்வாங்க? இங்கே வர்ற ப்ரொடியூஸை வந்து நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்க? ஏங்க அவன் 10 ரூபாய்க்கு கொடுக்குறான், உங்கள் பொருள் விலை 15 ரூபா, எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? உங்கள் ஊரில் இருக்கிறவனே உங்கள் பொருளை வாங்க மாட்டான்னாக்கா வெளிநாட்டுக்காரன் வாங்க போகிறான். அதனால் இப்போது இந்த பொருள் விலை மலிவு அதிகம் அப்படின்ற விஷயத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நாடுன்னு ஒன்று வச்சுருக்கிறோமா இல்லையா? நம்ம எதுக்காக வச்சுருக்கிறோம்? சாவர்னிட்டி இருக்குது, நாடுன்றது மக்கள். இந்த மக்களுக்கு என்ன தொழில் இருக்குது? இவங்க 3 வேளை சோறு திங்கணும், படிக்கணும், ஆஸ்பத்திரி போகணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தை பராமரிப்பதற்கு தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அமெரிக்கா அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம ஊரில் பணமழை பொழிய போகுதுன்னு. மோடிக்கு ஓட்டு போட்டு அமெரிக்காவில் பணமழை பொழியறதுக்கா, எதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்குது. அப்போ இங்கே உள்ள மக்களுக்கு என்ன, இங்கே உள்ள மக்களின் நலனை அவர் பார்க்குறாரா? ஏன்னா நம்ம நாட்டில் தேசபக்தி அது அதிகமாக பேசுகிறது யாருன்னாக்கா
பிஜேபிக்காரங்க தான். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி இடவிடமாக கேட்டோம்னா ஆன்டி இண்டியன்றவர் நம்ம ஹெச் ராஜா இல்லையா? ஓகே சரி. இப்போ இந்த மாதிரி தேசம்னா என்ன? அது தேசத்தில் இவ்வளோ பேரை சந்திரன் நிற்பாட்ட போகிறீங்களே, இவங்களெல்லாம் என்ன செய்கிறது? யாருன்னா இந்த ஏற்றுமதி எல்லாம் வருதேன்றாங்க. இதில் ஆதாயம் அடைபவர்கள் யார் அப்படின்ற கேள்வி. இந்த ஒப்பந்தம் சைன் ஆன உடனே பங்குச்சந்தை உயர்ந்துருச்சு, ரூபாய் மதிப்பும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. உடனே எக்கனாமிக் டைம்ஸ் உள்ளிட்ட அந்த பத்திரிகையெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வெற்றி வெற்றின்னு கப்பு தூக்கிட்டாங்க மேலே. என்ன வெறும் வெற்றி. இந்த என்டிடிவி இதெல்லாம் துரந்தர் நரேந்தர்லாம் விட்டுருங்க. அப்போ எக்கனாமிக் டைம்ஸ் வேற ஒரு உருட்டு. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் நம்ம ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்து ட்ரம்ப் அரண்டார். சரி இனிமேல் விட்டாக்க இந்தியாவே நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டார். அதான் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் விளக்கம். இந்த எக்கனாமிக் டைம்ஸோ அல்லது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோ இது மாதிரி அந்த பொருளாதார பத்திரிகைகள் அவங்க எழுதுவதற்கு காரணம், கார்ப்பரேட் இந்தியாவுக்கு குறிப்பிட்ட அளவு இந்த மாதிரி தொழில்களுக்கு அதில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்குது, பணம் இருக்குன்றது. நான் பேசுவது இப்போ இந்த தொழிலில் ஏற்றுமதி எல்லாம் நடந்துச்சுன்னா திருப்பூரில் வேலை கிடைக்குன்றது உண்மைதான். ஆனால் அதற்கு விலையாக எதை கொடுக்குறோம்? இது நம்ம கையை வெட்டி நமக்கு சூப்பு வைக்கிற மாதிரி. இது விவசாயிகளை காலி பண்ணி, பால் மாடு வளர்க்குறவங்கள காலி பண்ணி, இதெல்லாம் காவு கொடுத்து இவ்வளவு, அதாவது 70 கோடி பேர் வாழ்க்கையை அழித்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது அந்த மாதிரி இது இருக்குது. அதுதான் இந்த ஒப்பந்தம். அதனால் தேசபக்தி அப்படின்றதுக்கு வேற ஒரு பொருள் இருந்துச்சு. ராஜாக்கள் ஆளும்போது, இந்த நாட்டை சமஸ்தானம் ஆளும்போது தேசபக்தின்லாம் யாரும் பேசினதில்லை, அது கிடையாது. அந்த வார்த்தையே எப்போ பழக்கத்துக்கு வருதுன்னா வெள்ளைக்காரங்க வந்த பிறகு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாட்டுப்பற்று அல்லது தேசபக்தி, பெட்ரியாட்டிசம் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு. அது எதுக்காக? காலனி ஆதிக்கத்தை வெளியேற்றுவதற்கு, ஒரு ஏகாதிபத்தியம் நம்ம நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு வெளியேற்றுவதற்கு தான் தேசபக்தி வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிய உதாரணம், அவன் மில் துணிகளை இங்கே வந்து இறக்குமதி பண்ணிட்டு நம்ம கைத்தறி துணிகளுக்கு அதிகமாக வரி போட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலெல்லாம் டாக்காவில் அருமையான மஸ்லின் துணி உற்பத்தி செய்த கைத்தறி நெசவாளர்களுடைய விரலை வெட்டினார்கள். அப்புறம் இங்கேருந்து பிரிட்டனுக்கு வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் அதுக்கு டாரிஃப் 60% 70% அப்படி போட்டாங்க. அங்கேருந்து மான்செஸ்டர்லேருந்து இங்கே இறக்குமதி ஆகின்ற மில் துணிகளுக்கு 0 டாரிஃப். இதுக்கு பேர் லூட், காலனி ஆதிக்கம் இந்தியாவை அடித்த கொள்ளைன்னு சொன்னோம். இப்போது அதே தான் கிட்டத்தட்ட. ஆனால் இதை வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுது இல்லையா? அப்போது அன்னைக்கு நாட்டுப்பற்றுன்னு சொன்னது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எது நாட்டுப்பற்று அப்படின்னா துரந்தர், பாகிஸ்தானை போடணும்னு சொல்லிட்டு முஸ்லீம் வெறுப்பு அதை பரப்புவது, உரிமையை பற்றி பேச திருப்பரங்குன்ற மலையில் விளக்கேற்ற இந்து உரிமை இல்லையா? இப்போ இதான் உரிமை பிரச்சனையாக இருக்குது. பால் விற்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, வேலை கிடைக்காது, சோத்துக்கு வழி இல்லைன்றதை காட்டிலும் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுறதுக்கு எனக்கு இந்த மலையில் விளக்கேற்ற உரிமை இல்லையா என்று ஒரு ஆன்டி முஸ்லீம் இல்லை இந்த மாதிரி ஒரு சவடாலாம் ஆன்டி பாகிஸ்தான் இதை நாட்டுப்பற்று என்று திசை திருப்புகிறார்கள். அதனால் ட்ரம்ப்புக்கு அடிமையாக இருப்பதும் இந்துத்துவ அரசியலும் வேறு அல்ல. அந்த அடிமைத்தனத்தை மறைக்கிறதுக்கு தான் வந்தே மாதரம்ன்றாங்க. ஏங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அடிமையாக இருக்கிறது, ஆட்டோமொபைல் பூரா காலி, ஐரோப்பிய ஒன்றியம் அதுக்கு திறந்து விட்டாங்க. இப்போ மஹிந்திராலேருந்து இவங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறது எங்கே விற்பாங்கன்னு எனக்கு தெரியல, அது அப்புறம் பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு போட்டது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸு, இது ஃபாதர் ஆஃப் ஆல் டீல்ஸு. இப்போ வந்தே மாதரம் யார், பாரத் மாதா யாருன்னு எனக்கு புரியல இப்போ. அதனால் இந்த அரசியல் என்பது ஒரு மோசடியான அரசியல். நாட்டுப்பற்று என்பது இது தெரியாமல் திசை திருப்புறதுக்கு தான் 1000 பிரச்சனை. எனக்கு புரியாத ஒரு கேள்வி இப்போ தான் புரிஞ்சுது எனக்கு. இத்தனை நாளாக மோடி ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசலை, இப்போ ஏன் திடீர்னு கூப்பிட்டு பேசினார்? இந்த சிந்தூர், இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இல்லையா? அவர் காமர்ஸ் செக்ரட்டரி இதை முதல்ல கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல, ஏன் முதல்ல கூப்பிட்டு பேசலை, இப்போ ஏன் பேசினார் அப்படின்னா 3 ஐட்டம் இருக்குது.
ஒன்று எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதில் அனில் அம்பானி, இஸ்ரேல் உறவு, மோடி பெயர், இந்த விவகாரம் கிளம்புது. இன்னொரு பக்கம் இராணுவ அதிகாரி நரவணையுடைய புக்கு, சீனா வந்து நம்முடைய லடாக்கில் ஆக்கிரமித்த போது நான் மோடியை கேட்டேன், ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணேன், யாரும் ஃபோனை எடுக்கல. கடைசியில் ராஜ்நாத் சிங்கை கேட்டேன், மோடிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னாரு. கேட்டு என்ன சொன்னாருன்னா, எது உசிதமோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாருன்னு அந்த புக்கில் எழுதியிருக்காரு. அந்த புக்கை எடுத்து காட்டிட்டார் இவர், நான் அமேசானில் வாங்கினேன்னு. நேற்றுக்கு சரி நம்மளும் வாங்குவோன்னு பார்த்தா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எங்கேயும் கிடையாது புக்கு. அப்போது இந்த தேசபக்தி பிரச்சனை, ஏன்னா மோடி வந்து 56 இன்ச்சு அப்படின்னு அவர் ஃபேமஸ் ஆகியிருக்காரு. இது ஒன்று மேலே ஒன்று எப்ஸ்டெயின் வருது, அடுத்தது நரவணை, இந்த பக்கம் அதானிக்கு வந்து சம்மன் வந்துருக்குது. அவர் சிக்கினாக்க சிவில் கேஸு, கிரிமினல் கேஸுக்கு மொத்தம் 100 வருஷம் வருன்றாங்க அவன் கணக்குப்படி. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் தண்டனையே அப்படின்னு வச்சாலும் 25 வருஷம் வருமா. 14 மாதமாக சம்மனை கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் அதானியை வந்து காப்பாற்றி பார்த்தாங்க. இப்போ ஒன்றும் கதை நடக்கலை. இப்போ அது ஒரு பிரச்சனை. அடுத்தது காசாவில் இவர் ஒரு பீஸ் கமிட்டி போட்டு, இனிமேல் வெனிசுலாவை நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் மாதிரி காசாவை இந்த பீஸ் கமிட்டி ஆட்சி செய்யும், அதில் நீயும் மெம்பராக வரணும்னு சொல்லி இவரை கூப்பிட்டுருக்காரு. யாரை? இதுக்கு ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அப்படி உட்காந்துருக்காரு. இப்படியெல்லாம் நிலைமை இருக்க நம்ம சாணக்கியா டிவியில் ஒரு கார்டு போட்டிருக்கிறாங்க. அஜித் தோவல் அமெரிக்கா போனாராம். அவனை ட்ரம்ப் அந்தாண்ட போட்டோம், அப்புறம் அவங்கள பார்க்கலாம், அந்த கார்டு இருக்குது, நீங்களும் அதை போடுங்க தயவு செய்து அப்படின்னு வான் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு போடுறாங்க. இது என்ன நாடா, இது என்னன்னு எனக்கு தெரியல. இதை இன்னுமாடா நம்மளையெல்லாம் நம்புகிறாங்கன்ற மாதிரி இதெல்லாம் நம்புறதுக்கு இன்னும் ஆள் இருக்குது. இப்படி ஒரு ஏமாற்று வேலை. இந்த நெருக்கடிகளிலிருந்து தப்பிப்பதற்கு இப்போதைக்கு இதை செய்வோம் அப்படின்ட்டு தான் அவசரமாக அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதனால் இதை நாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். மோடி வந்து பழைய அந்த கெத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் நொறுங்கி கொண்டு இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு தான் எஸ்ஐஆர்லேருந்து சகல விதமான சித்து வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கலைன்னா ஆவினில் கொள்முதல் பண்ணல திமுக அரசு என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. அதனால் திமுககாரங்க இப்போவாது முடிச்சுக்கிட்டு இப்போவே இந்த ஒப்பந்தத்தை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.